தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டேட் பேங்க் காலனி பகுதியில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளதால் மக்கள் மேல்தளங்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், அங்குள்ள மக்களின் நிலை என்ன, விவரம்? ஜெயஸ்ரீ வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கின்றது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் பேங்க் காலனி பகுதியிலும் தொடர்ந்து 3 நாட்களாக வெள்ள நீர் புகுந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் மேல் மாடிகளிலே அவர்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக வீடுகளுக்கு தேவையான அந்த காய்கறி, மளிகை, பால் உள்ளிட்ட பொருட்களை கூட வாங்க முடியவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். அதாவது ஒரு சாதாரண சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெரிய அளவுகளில் இருக்கக்கூடிய வீடுகளாக இருந்தாலும் சரி, அனைத்து வீடுகளிலுமே தண்ணீர் புகுந்திருக்கின்றது. இது கொஞ்சம் மேடான பகுதியில் இருக்கிறது, இந்த வீட்டிலே தண்ணீர் இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு ஸ்டேட் பேங்க் காலனியில கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து வீடுகளிலுமே தண்ணீர் புகுந்திருக்கின்றது. ஒவ்வொரு வீடுகளிலும் குறைந்தது முட்டிய அளவிற்கு மேல் தண்ணீர் நிற்கின்றது. எனவே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சமையல் செய்யக்கூடிய பாத்திரங்கள், கேஸ் சிலிண்டர், வீட்டினுடைய அந்த கட்டில் உள்ளிட்ட பல பொருட்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பூனைக்குட்டி, நாய்க்குட்டி போன்றவெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் அவையும் உணவில்லாமல் தவித்து வருகின்றது. அரசு சார்பிலே ஹெலிகாப்டர் மூலமாக அவற்றை பார்வையிடக்கூடிய பணி ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியிலே பல பகுதிகள் இப்படி மழைநீரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஸ்டேட் பேங்க் காலனி என்று குறிப்பிடக்கூடிய இந்த பகுதி அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கட்டில், மெத்தை, தலகாணி, வீட்டில் இருக்கக்கூடிய புடவைகள், குழந்தைகளுடைய நோட்டு புத்தகங்கள் போன்றவை எல்லாம் கூட மழைநீரிலே மூழ்கி இருக்கின்றது. ஒரு வீடு, 2 வீடு, சில வீடுகள் என்று எல்லாம் கிடையாது. அனைத்து வீடுகளினுடைய நிலைமையும் இப்படியாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக அடுத்த வாரத்தில் பள்ளிகள் திறந்தால் மாணவர்கள் எடுத்து செல்வதற்கு புத்தகங்கள் கூட இல்லாத நிலை இருக்கின்றது. அந்த அளவிற்கு புத்தகங்களை எல்லாம் மாணவர்கள் தொலைத்து விட்டு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். நாம் அருகில் இருக்கக்கூடிய எந்த வீதிக்கு சென்றாலும், அதாவது இந்த ஸ்டேட் பேங்க் காலனி என்று குறிப்பிடக்கூடிய இந்த நகர், இந்த பகுதியில இந்த 2500 வீடுகள் இருக்கக்கூடிய நிலையில் எந்த குறுக்கு சந்து, எந்த பகுதிக்கு சென்றாலும் அனைத்து வீடுகளிலும் நிலைமை இப்படியாகத்தான் இருக்கிறது. கார், மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் கூட மழை நீரிலே நனைந்து வீணாகி நாசமாகி இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள், ஒரு சிலர் ஃப்ரிட்ஜ் போன்றவற்றை வீட்டின் மேல் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாப் போன்ற பகுதிகளில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் பலரது வீடுகளிலும் அந்த பாதிப்பு என்பது வெகுவாக இருக்கின்றது. அவர்கள் தங்களால் இயல்பு நிலையில் மீண்டு வர முடியவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். இருசக்கர வாகனங்கள் எல்லாம் முழுமையாக பழுதாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த தண்ணீர் இங்கிருந்து வற்றினால் மட்டும்தான் தங்களால் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் என்று மக்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.